வணக்கம் நண்பர்களே, இது நியூஸ் டைம் பொலிட்டிக்கல் க்ளோஸ்அப். இன்றைய பகுதியில் தமிழகத்திற்கு 2 நாள் பயணமாக வந்திருந்தார் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா. அவர் வெறும் கட்சி நிகழ்ச்சிகளுக்கு மட்டும் பங்கேற்றாரா? அதை தாண்டி தமிழக அரசியலில் என்னென்ன விவாதித்திருக்கிறார்? அமைச்சர் செந்தில் பாலாஜி வழக்கில் முக்கிய தீர்ப்பு ஒன்று வந்திருக்கிறது. அடுத்து அவர் என்ன செய்ய போகிறார்? நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகிய காளியம்மாள் தாவேகாவில் இணைகிறார், திமுகவில் இணைகிறார் என்று பரவலான செய்திகள் அடிபட்டு இருக்கிறது. அவர் எங்குதான் சேரப்போகிறார்? இது குறித்து தான் இன்றைய பொலிட்டிக்கல் க்ளோஸ்அப் பகுதியில் நாம் விரிவாக அலசப் போகிறோம். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷாவை அக்கட்சியை சேர்ந்தவர்கள் அரசியல் சாணக்கியன் என்று வர்ணிக்கிறார்கள். இது வெறும் புகழ்ச்சிக்கான வார்த்தைகள் மட்டுமல்ல. ஏனென்றால் எங்கேயோ இருந்த பாஜகவை இன்று இந்தியாவில் 3வது முறையாகவும் ஆட்சிக்கு அமர்த்தியதில் மிகப்பெரிய முக்கிய பங்கு வகித்ததில் அமித்ஷாவிற்கு பெரும் பங்கு இருக்கிறது. அதன் அடிப்படையில் அவரை அவ்வாறு அழைக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு நபர் தமிழகத்திற்கு வந்து சென்றிருக்கிறார். அது வெறும் கட்சி நிகழ்ச்சிக்காக மட்டுமல்ல, அதோடு ஈஷா யோகா மையத்தில் நடைபெற்ற அந்த சிவராத்திரி நிகழ்வுக்கு மட்டுமல்ல, அதையும் தாண்டி தமிழகத்தில் பாஜகவின் நிலை என்னவாக இருக்கிறது, அடுத்து வரக்கூடிய 2026 தேர்தலில் நம்மளுடைய வியூகங்கள் என்னென்னவாக இருக்க போகிறது என்பது குறித்தெல்லாம் விரிவாக ஆலோசனை செய்திருக்கிறார். அதில் ஒரு பகுதியாக தமிழகத்தை பொறுத்தவரை கூட்டணி வைத்தால் மட்டுமே தான் தன்னுடைய கட்சிக்கு ஓர் அங்கீகாரம் பெற முடியும் அல்லது சட்டமன்றத்தில் இடம்பெற முடியும் என்பதை அவருக்கு தெரியாமல் இல்லை. அதன் அடிப்படையில் கடந்த நாடாளுமன்ற தேர்தலின் போதே அதிமுகவோடு கூட்டணி வைப்பதற்கு பல்வேறு முயற்சிகள் மேற்கொண்டும் அது கைகூடாத நிலையிலே இருந்தது. ஆனால் 2026 தேர்தலில் தமிழகத்தில் ஒரு வெற்றி கூட்டணி அமைத்து பெயர் சொல்லும் அளவிற்காவது சட்டமன்றத்திற்குள் தங்கள் உறுப்பினர்கள் அனுப்ப வேண்டும் என்கிற ஒரு தீவிர வேட்கையில் இருக்கிறார்கள் பாஜகவினர். இதற்காக தற்போது தமிழகம் வந்திருந்த அமித்ஷா தமிழகத்தில் உள்ள அரசியல் கட்சி, குறிப்பாக அதிமுகவுக்கும் நமக்குமான உறவு தற்போது என்னவாக இருக்கிறது என்பதை விலாவரியாக கேட்டு அறிந்திருக்கிறார். அதற்கு தமிழக பாஜகவின் சார்பாக பல்வேறு பதில்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போது அதிமுக கூட்டணிக்கு வேறொருவருடன் செல்வதாக இருந்தாலும் அதை தடுத்து நமது கூட்டணியில் அவர்களை கொண்டு வருவதற்கான வேலைகளை நான் பார்த்துக் கொள்கிறேன். அதோடு மட்டுமல்ல, தற்போது உங்கள் செயல் திட்டங்களை வடிவமைத்து அதற்கேற்றார் போல் வேலைகளை நகர்த்துங்கள், கட்சியில் உறுப்பினர் எண்ணிக்கையை கூட்டுங்கள், தமிழகத்தில் பாஜகவின் வளர்ச்சிக்கு என்னென்ன வேலைகள் எல்லாம் செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் தொடர்ந்து செய்து கொண்டிருங்கள் என்பதை தெளிவாக அறிவுறுத்தியிருக்கிறார். அதோடு இந்த கூட்டணி சம்பந்தமான விஷயத்தை நான் பார்த்துக் கொள்கிறேன், என்னென்ன வழக்குகள் இருக்கிறது என்பது எல்லாமே எனக்கு தெரிந்த விஷயம்தான். திரு அமித்ஷா தமிழகம் வருவதை ஒட்டியே கோவை பகுதியைச் சேர்ந்த அதிமுக எம்எல்ஏ திரு அம்மன் அர்ஜுன் இல்லத்தில் சோதனை நடைபெற்றிருக்கிறது. இதெல்லாம் கூட்டி கழித்து பார்த்தால் உங்கள் குடுமி எங்கள் கையில் தான் இருக்கிறது என்பதை மீண்டும் ஒரு முறை அதிமுகவிற்கு தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள். கொங்கு பகுதியில் தான் அதிமுகவுக்கான செல்வாக்கு தற்போது அதிக அளவில் இருக்கிறது. அதில் தற்போது ரைடு நடந்திருக்கும் திரு அம்மன் அர்ஜுனன் திரு வேலுமணி அவர்களுடைய நிழலாகவே கோவையில் செயல்பட்டு வந்து கொண்டிருக்கிறார். அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் தற்போது இது ஒரு எச்சரிக்கை மணியாக அதிமுகவில் பார்க்கப்படுகிறது. மேலும் இரட்டை இலை சின்னம், அதிமுக ஒன்றிணைவு, திரு எடப்பாடி மீது இருக்கும் வழக்குகள், அதோடு மூத்த முக்கிய பல முன்னாள் அமைச்சர்கள் மீது இருக்கும் வழக்குகள் அனைத்துமே பாஜகவிற்கு தெரியாமல் இல்லை. இதையெல்லாம் கையில் எடுத்தே வருகிற சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவை தங்கள் வலைக்குள் மீண்டும் விழவைக்க பாஜக இப்போதிலிருந்தே திட்டம் தீட்டி வருகிறது. தமிழகம் வந்த அமித்ஷாவும் இதையே அறிவுறுத்தி சென்றிருக்கிறார். அதிமுக காலத்தில் போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்த திரு செந்தில் பாலாஜி மீது லஞ்சம் பெற்றதாக கூறப்பட்டு வழக்கும் பதிவு செய்யப்பட்டு அதற்காக சிறையிலையும் கடந்த ஓராண்டாக இருந்து மீண்டும் வெளியே வந்து அமைச்சராகி இருக்கிறார் திரு செந்தில் பாலாஜி. இந்த வழக்கை பொறுத்தளவு வெவ்வேறு விதமான குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. அந்த குற்றப்பத்திரிகைகள் அனைத்தையும் ஒன்றாக்கி ஒரே வழக்காக எடுக்கும்படி செந்தில் பாலாஜி தரப்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டது. ஆனால் இது விசாரித்த நீதிமன்றமோ அந்த ஒவ்வொரு வழக்கும் குற்றப்பத்திரிகையின் அடிப்படையிலேயே விசாரிக்கப்படும் என்பதை தெளிவுபடுத்தியிருக்கிறது. இதனால் காலில் சுற்றிய பாம்பு போல திரு செந்தில் பாலாஜிக்கு எந்த நேரத்திலும் இந்த வழக்கு சம்பந்தமாக பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கும் என்பது தெளிவாகிறது. இதனால் திரு செந்தில் பாலாஜிக்கு மீண்டும் ஒரு நெருக்கடி ஏற்பட்டு இருக்கிறது. வரும் 2026 ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் கொங்கு பகுதியில் செந்தில் பாலாஜியை வைத்தே பல்வேறு திட்டங்களை தீட்டு வரும் திமுகவிற்கு இது மிக பெரும் நெருக்கடியை ஏற்படுத்தியிருக்கிறது. நேற்று தாவேகாவின் 2ஆம் ஆண்டு நிகழ்வில் நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகிய காளியம்மாள் இணைவார் என்று பெரும் எதிர்பார்ப்பு தமிழக அரசியல் சூழலில் ஏற்பட்டிருந்தது. ஏனென்றால் அக்கட்சியின் பெண்முகமாக இருந்த காளியம்மாளுக்கு திமுக, அதிமுக, தமிழக வெற்றி கழகம் ஆகிய கட்சிகளிலிருந்து பெரும் ஆஃபர்கள் அளிக்கப்பட்டன. அதில் எதை தேர்வு செய்ய போகிறார் காளியம்மாள் என்கிற விவாதம் தொடர்ந்து தமிழக அரசியல் சூழலில் நடந்து வந்து கொண்டிருந்தது. இப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் தான் நேற்று தாவேகாவின் 2ஆம் ஆண்டு நிகழ்வில் காளியம்மாள் தாவேகாவில் இணைய போகிறார் அப்படிங்கிற ஒரு செய்தி பரபரப்பாக பேசப்பட்டது. ஆனால் நேற்று அவர் இணையவில்லை. இதன் பின்னணி குறித்து விசாரிக்கும் போது சமீபத்தில் ஒரு முக்கிய புள்ளி தாவேகாவில் இணைந்திருந்தார். ஆனால்
அவருடைய போனையே தாவேகாவின் தலைவராக இருக்கக்கூடிய திரு விஜய் எடுப்பதில்லை. அதே போல ஏற்கனவே ஒரு கட்சியில் அந்த புள்ளி முக்கிய பொறுப்பில் இருந்தார், முக்கியமான பல வேலைகளையும் செய்து வந்து கொண்டிருந்தார். இப்படி இருக்கக்கூடிய சூழலில் இந்த தாவேகாவில் இருந்த பிறகு தனது கைகள் கட்டப்பட்டுள்ளதாக தனது சகாக்களிடம் கூறி வருத்தப்பட்டிருக்கிறார். இந்த செய்தி காளியம்மாளுக்கும் தெரிய வந்திருக்கிறது. இதை உணர்ந்த காளியம்மாள் ஒருவேளை வரும் காலத்தில் அமமுக, தேமுதிக போன்ற கட்சிகளின் நிலைக்கு தாவேகா தள்ளப்படுமா என்கிற ஒரு யோசனையும் அவரிடத்தில் வந்திருக்கிறது. அதனால் தற்போது அவர் யோசித்து திமுகவா, தாவேகாவா, அதிமுகவா, இதில் எதில் பயணிக்க போகிறேன் என்பதில் குழப்பமாக இருக்கிறார் என்கிற ஒரு தகவலும் வருகிறது. அதோடு நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகிய போது எனது அடுத்த அரசியல் பாதையும் தமிழ் தேசியத்தை ஒட்டியே இருக்கும் என்பதை தெளிவுபடுத்தியிருந்தார். ஒருவேளை அந்த தமிழ் தேசிய அரசியல் கட்சி யார் என்பது விரைவில் தெரிய வரும். தொடர்ந்து இதுபோன்று வெளி அரசியலுக்கு அப்பாற்பட்ட செய்திகளை அறிந்து கொள்ள இணைந்திருங்கள் நியூஸ் டைம் பொலிட்டிக்கல் க்ளோஸ்அப்போடு. இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பேராதரவு அளிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.